K8 ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன். ஸோ இந்த மைக்கை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு எல்லாமே பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை வாங்க சொல்லியே பார்த்தீங்கன்னா நிறைய ரிவ்யூஸ் யூடியூப்லேயே நானே நிறைய ரிவ்யூ பார்த்து தான் வாங்கியிருந்தேன். மேக்ஸிமம் எல்லாருமே ஓகேன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வாங்கி முடிச்சதுக்கப்புறமா இல்லை வாங்குறதுக்கு முன்னாடியே தெரியல, ஒருத்தர் மட்டும் பேடாகவே கமெண்ட் பண்ணியிருந்தார், இது குவாலிட்டி நல்லா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி வாங்கினதுக்கப்புறம் எனக்கு வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா careflection K8 ஒயர்லெஸ் மைக்னு சொல்லிட்டு பிராண்டு போட்டு இருந்தது. ஆனால் எக்கச்சக்கமான இது வெறும் K8 ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் அவ்வளோதான். அவங்கவுங்க பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க நேம் வச்சு இது இந்த பிராண்டு இது இந்த பிராண்டு அப்படின்னு சொல்லி நான் சொல்லி பார்த்தீங்கன்னா 2 years வாரண்டிலாம் போட்டிருந்தது. வாங்கி முடிச்சதுக்கப்புறம் போய் செக் பண்ணுறேன், அதில் வாரண்ட்டி எதுவுமே மென்ஷன் பண்ணலை. வாங்கி முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்ல ப்ரைம்லாம் இருந்துச்சு, ப்ரைமில் நான் வாங்கியிருந்தேன். எனக்கு மறுநாளே எனக்கு வந்துருச்சு. ஸோ இதில் பிராண்டட் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு எதுவுமே கிடையாது. இவங்களே ஒரு பிராண்டுன்னு போட்டு சேல் பண்ணுறாங்க. இதில் நிறைய டூப்ளிகேட்ஸும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்கிறத கூட ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு தெரில. கிட்டத்தட்ட 500 இது சேல் ஆகுது. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 839 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். அது எப்படி பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லை டூப்ளிகேட் ஒரிஜினல் அதனால் ப்ரைஸ் இது பண்ணுறாங்களா இல்லை எப்படி என்னெல்லாம் தெரில. ஸோ நான் வாங்கினது 839. இந்த 839க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்தாக தான் இருக்குது. நான் ஒரு நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணி உள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ ஒரு மைக் ஒன்று கொடுத்துட்றாங்க, மைக்கில் கிளிப்பும் கொடுத்துட்றாங்க. ஸோ மேலே அந்த ஸ்பாஞ்சு நாய்ஸ் கேன்சலேஷனாக அந்த ஸ்பாஞ்சு வருது. கீழே பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட்டு இருக்குது. இந்த பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் ஒரு 3 seconds ப்ரெஸ் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். இன்னும் பேரிங் ஆகலை. பேர் ஆகாதனால உங்களுக்கு ரெட்டு க்ரீன் வந்து மாறி மாறி எரிஞ்சிட்டு இருக்குது. பேர் ஆகிடுச்சுன்னா க்ரீன் ஸ்டாண்ட் பையாக எரியும். ஸோ அடுத்தது இது பார்த்திங்கன்னா மொபைலில் கனெக்ட் பண்ணுற டிவைஸு. மொபைலில் டைப்-சி மொபைல் உங்களுக்கு எதுவும் இருந்தாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஐஃபோன் கனெக்டரும் இதிலே கொடுத்துட்றாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேபிள் வந்துடுது. ஸோ ஆஃப் பண்ணுறோம் இதை. அதே லாங் ப்ரெஸ் 3 seconds ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிடுச்சு. கேபிள் இருக்குது, கேபிளையும் காமிச்சிடறேன். கேபிளும் பெருசாக ஒர்த்தாக அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஒரு மேனுவல் கொடுத்துருக்குறாங்க, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றதுக்காக. அதை இதுக்கு மேனுவல்லாம் தேவையே இல்லை. ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆன் பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். நான் மொபைல் கனெக்ட் பண்ண அது எல்லாமே சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். நல்லா பேக்கேஜிங் மட்டும் செம்மையாக இருக்குது. அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். பார்ப்போம் எத்தனை நாள் தான் வருது, எத்தனை நாள் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த கேபிளுக்கு இந்த மாதிரி பாக்ஸா, ஓகே. இது ஒன்று மேனுவல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஓகே, நான் இதை பார்த்தீங்கன்னா 2 மொபைலில் கனெக்ட் பண்ணேன். ஒன்று என்னோடய சாம்சங் M21 மொபைலில் கனெக்ட் பண்ணேன். ஸோ இங்கே கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்குது. சாம்சங் M21 மொபைலில் கனெக்ட் பண்ணேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரியல்மி GT Neo 3T அந்த மொபைலில் கனெக்ட் பண்ணேன். 2 மொபைலுமே நீங்கள் ஓப்பன் கேமரா ஆப் யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. உங்கள் டிஃபால்ட் கேமராவில் ஒர்க்கே ஆகலை. ஸோ நீங்கள் இந்த டிவைஸ் வாங்குறீங்க அப்படின்னாலே ஓப்பன் கேமரா ஆப்பு நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? 2 மொபைல்லையுமே அந்த ஆப்பை கனெக்ட் பண்ணிட்டு அதில் போய் எக்ஸ்டர்னல் மைக்குன்னு கொடுத்தா மட்டும்தான் இந்த டிவைஸ் ஒர்க் ஆகுது. ஸோ நான் கனெக்ட் பண்ண வரைக்கும் இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே அப்படின்லாம். ஸோ ஒரு டார்க்கான ஒரு எந்த சவுண்டும் கேட்காத ரூம் ஃபுல்லாக க்ளோசிங்காக இருக்குது, உங்களுக்கு எந்த நாய்ஸும் வராது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மொபைலில் இருக்கிற மைக்கே ஓகே அப்படின்னு சொல்லலாம். இல்லைங்க எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் நாய்ஸ் எந்த நேரமும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ற சமயத்தில் இது கொஞ்சம் யூஸ் ஆகும். இது கொஞ்சம் நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணுது. சுத்தமாக பண்ணலை அப்படிலாம் இல்லை, ஓரளவுக்கு பண்ணுது. பட் ஃபுல்லாக நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுது அப்படின்லாம் என்ன கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை, ஓரளவுக்கு ஓகே அப்படின்லாம். அதேமாதிரி இன்னும் ரொம்ப நாள் ஆகலை, இன்னும் ஒரு நாள் 2 days தான் ஆச்சு. அதனால் இன்னும் வீடியோஸ் வர நான் செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஃபுல்லாக செக் பண்ணிட்டு இதோட ரிவ்யூவும் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வெறும் அன்பாக்சிங் தான். அன்பாக்சிங்கில் இது ஒரு டீசெண்டான மைக். இந்த அன்பாக்சிங்கை நான் ஃபஸ்ட்டு பார்த்த வரைக்கும் ஓகே அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தது. இந்த அமௌண்ட்டுக்கு ஓகே. நான் பார்த்த வரைக்கும் எனக்கும் அந்த நம்ம மொபைல் மைக்கில் பேசுகிறதுக்கும் இதில் பேசுகிறதுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. டிஃப்ரென்ஸ் இல்லாமலாம் இல்லை, சுத்தமாக டிஃப்ரென்ஸ் இல்லாமலாம் இல்லை, டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் யாருன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குது என்ன இருக்குது. இல்லை வேறு எதனா மைக் இருந்தாலும் அதை சஜஸ்ட் பண்ணுங்கள், நானும் செக் பண்ணி பார்க்குறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.